என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி ரொம்ப ஹாட் டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் திமுக தலைவரை போய் பார்த்துருக்கிறாரு வீட்டில். பிரேமலதா அவங்க தேமுதிக அவங்களும் போய் பார்த்துருக்குறாங்க. இந்த 2 பேருமே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அவர் உடல்நலம் குறைஞ்சிருந்தார், அதனால் அவர் மரியாதை நிமித்தமாக நாங்கள் போய் சந்தித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஸ்டாலின் இது கடந்த 4 ஆண்டு காலத்தில், அதாவது அவர் பதவிக்கு வந்ததுக்கப்புறம், அவர் முதலமைச்சரானதுக்கப்புறம் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கு போகுது. இது முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடி 2-3 தடவை போயிருக்கிறாரு. அது எல்லா செய்திகள்லையும் வந்தது. ஆனால் அப்போது யாருமே இந்த மாதிரி நேரில் சந்தித்து மரியாதை நிமித்தமாக அவர்கிட்ட பேசலை. இப்போது நடந்திருக்குது. ஸோ அதனால் இது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். இது ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். முதல்ல ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஓபிஎஸ் அவர் தமிழ்நாட்டில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். ஸோ 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் ஒரு கட்சியில், அந்த கட்சியை அவர் தூக்கி வெளியடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இல்லை நான் தான் கட்சி, அவங்க உண்மையான கட்சி இல்லைன்னு சொல்லின்னு கோர்ட்டில் கேஸ்லாம் போட்டார். அது எதுவுமே அவருக்கு சாதகமாக இன்றைக்கி வரைக்கும் வரல. உரிமை மீட்பு குழு அப்படின்னு எப்போ உரிமை நம்ம மற்றவங்க கிட்டே இருந்து தான் நம்ம உரிமையை மீட்கிறதுக்காக நம்ம போராடணும். இவர் என்ன சொல்கிற, கட்சியே இவருது தான் அப்படின்ற, இவருடைய கட்சியை இவர் மீட்கிறதுக்கு இவர் ஒரு மீட்பு குழு. அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. சரி தவறுன்றது அப்புறப்பட்ட விஷயம். சசிகலா மேலே எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் கண்டிப்பாக கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு காலகட்டத்தில் சரி நம்ம ஒதுங்கிடுவோம், நம்ம இதுக்கு மேலே, அதாவது அவங்க ஒரு ஜெயலலிதாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. அவங்க வந்தால் அதிமுக தலைமையில் வரணும், முதலமைச்சராக வரணும், அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு அமைதியாக அரசியலை விட்டு ஒதுங்கிட்டாங்க. அப்பப்போ நடுவில் கொஞ்சம் ஆசை வருது, ஏதாவது சூழ்நிலைகள் மாறி தங்க தம்பாளத்தட்டில் அதிமுக தலைவர் பதவியை வச்சு நம்மகிட்ட கொடுக்க மாட்டாங்களான்ட்டு. ஆனால் என்ன ஒன்று, கிடைச்ச பணம் போதும், அந்த பணத்தை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அந்த பணம் எல்லாமே ஜெயலலிதாவுடைய செல்வாக்கால் சம்பாதிச்ச பணம். நிறைய பேருக்கு அரசல் புரசலாக பல விஷயங்கள்லாம் தெரியும். பல கட்டிடங்கள், முக்கியமாக சென்னையில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சினிமா தியேட்டர், இதெல்லாமே சசிகலா குடும்பத்தால் மிரட்டி வாங்கப்பட்ட சொத்துக்கள். ஒரு சென்னையில் ஒரு மிகப்பெரிய பிரபலமான தியேட்டர், அவங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய தேட்டர் இருந்தது. மொத்த தேட்டரையும் கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். இவங்களுக்கு இருக்கிற அரசியல் செல்வாக்கை வச்சு அவர் எந்த அளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவு டார்ச்சர்லாம் பண்ணாங்க. ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஒருத்தர் வருவார். அவர் பேக்கெட்லேயே செத்து போன கரப்பாம்பூச்சி எடுத்துன்னு வருவார். ஒரு அங்கே உங்கள் இதெல்லாம் ஹெல்த் செக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக்கெட்டில் இருக்கிற கரப்பாம்பூச்சி எடுத்து பாப்கார்னில் போடுவார். போட்டுட்டு, என்னங்க செத்து போன கரப்பாம்பூச்சிக்கு இதுக்கு பாப்கார்னில் நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவார். என்னங்க இப்படிலாம் அநியாயம் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டால், எங்கள் அநியாயம் பண்ணுறது நானே நீங்களா இல்லைங்களா? நீங்கள் முதலமைச்சருக்கு நெருக்கமானவங்களையோ நீங்கள் பகைச்சிக்கிறீங்க, அவங்க சொத்தை கேட்டால் எழுதி கொடுக்க மாட்டேன்றீங்க. சரி, இப்போ நான் தான் இப்போ கரப்பாம்பூச்சி எடுத்துன்னு வந்தேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதை செய்யலைன்னா ஏன் வேலை போயிடும். நீங்கள் வேணால் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். எந்த போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் எந்த போலீஸ் உங்கள் வீட்டில் கேஸ் எடுப்பான்? ஏன்னா நீங்கள் ஒரு முதலமைச்சருக்கு மிக நெருக்கமானவரை பற்றி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. நீங்கள் என்னை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அங்கே எல்லாமே சொல்லி வச்சுட்டாங்க, இது உங்களை டார்ச்சர் பண்ண சொல்லி இங்கே ஒரு உத்தரவு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் ஒரு 10 தேட்டரை மட்டும் இவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு மீதி தேட்டர்லாம் வேறு யாருக்கோ விற்றுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தவறான வழியில் பணம் சம்பாதிச்சாலுமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய நிலையை உணர்ந்து அரசியலிருந்து அமைதியாக வெளியே போயிட்டாங்க. ஆனால் இந்த ஓபிஎஸ் இவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். இவர் கட்சியிலேருந்தே வெளியே அனுப்பிட்டாங்க. சரி, ஏதோ சம்பாரித்த காசு போதும். இவர் நடுவில் ஒரு தடவை இவர் குஜராத்லாம் போயிட்டு வந்தார். அதை பற்றி விவரமாக பேசினா பெரிய பிரச்சனை ஆகிடும். இவருக்கும் குஜராத்துக்கும் என்ன சம்மந்தம்? குஜராத்தில் இருக்கிற ஏதோ ஒரு தொழிலதிபர்கிட்ட இவர் நிறைய பணத்தை கொடுத்து வச்சுருக்கிறாரு. இப்போ அந்த பணம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா
அப்படின்றதுனால இவர் ஒரு தடவை நேரடியாகவே குஜராத் போயிட்டு வந்தார். ஸோ மற்றபடி தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு தலைவர், தமிழகத்தினுடைய தலைவர் குஜராத்துக்கு அதுவும் போக வேண்டிய அவசியமே கிடையாது, அதுவும் எந்தவித அஜெண்டாவும் இல்லாமல். ஸோ இப்படி ஏதோ நம்ம பணம் சம்பாரித்தோம், சரி நம்ம அமைதியாக போயிடுவோம் அப்படின்னு தான் ஏதோ கொஞ்சம் மரியாதை மிஞ்சிருக்கும். இவர் உண்மையிலேயே இவருடைய போராடணும்னு நினச்சிருந்தாருன்னா எப்போ போராடி இருக்கணும்னாக்கா, சசிகலா குரூப் இவரை முதலமைச்சர் பதவியிலேருந்து இறங்க சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணால் இறங்க மாட்டேன்னு சொல்லிடணும். இப்போ இறங்கிட்டு அதுக்கப்புறம் போய் தியானம் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி என்னென்னமோ பண்ணார். ஸோ இப்போது சரி வெளியே போயிட்டார், ஏதோ பிரச்சனை, எடப்பாடிக்கு இவருக்கும் பிரச்சனை, இவரை வெளியே அனுப்பிட்டாங்க. ஒரு நிர்வாகிகள் மத்தியில் இவருக்கு செல்வாக்கில்லை, எடப்பாடிக்கு தான் இருக்குது. ஆனால் இவர் அத்தோடு ஒரு அமைதியாக போயிட்டுருக்கலாம். முதல்ல ஒரு உதவி முதலமைச்சராக இருந்து நீங்கள் முதலமைச்சர் பதவிக்கு போகலாம். ஆனால் நீங்கள் முதலமைச்சர் பதவியிலேருந்து உதவி முதலமைச்சர் பதவிக்கு வரக்கூடாது. இப்போது நீங்கள் சொல்லலாம், சார் இது மகாராஷ்டிராவில் கூட இது நடந்திருக்குது, ஃபட்னாவிஸ் உதவி முதலமைச்சராக இருந்தார், அதுக்கப்புறம் அவர் உதவி முதலமைச்சர் ஆனார் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவர் பதவி இறக்கம் பண்ணலை. அவங்க என்ன பண்ணாங்க, சிவசேனாவை உடைச்சா தான் நம்ம நீண்ட காலத்துக்கு நம்ம ஆட்சி மகாராஷ்டிராவில் தொடர்ந்துருக்கோம். அதே போல் நேஷ்னல் காங்கிரஸ் பார்ட்டியை உடைச்சா தான் நமக்கு நல்லது. ஆனால் அதை உடைக்கிறதுக்காக அவங்களுக்கு இன்சென்டிவ்காக டெம்பரரியாக கொஞ்ச நாள் அவங்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கணும், அப்போ தான் அந்த எதிரியை உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கொஞ்ச நாள் நீங்கள் கொஞ்சம் லோ ப்ரொஃபைலில் இருங்க, அவர் ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சராக இருக்கட்டும், நீங்கள் உதவி முதலமைச்சராக இருங்கன்னாங்க. நான் அதை உடைச்சாச்சு, சிவசேனாவையும் உடைச்சாச்சு, என்சிபியும் உடைச்சாச்சு. அதனால் அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் பிஜேபி அமோகமாக வெற்றி பெற்றுச்சு. இப்போ திரும்ப அவர் ஃபட்னாவிஸ் அங்கே சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். ஆனால் இந்த இடத்துல ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தவர் எதுக்காக உதவி முதலமைச்சர் ஆனார்? இங்கே ஏதாவது எதிர்க்கட்சி உடைச்சாங்களா? இல்லை. வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா? இல்லை. நாளைக்கு பின்னைக்கு இவருக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுவும் இல்லை. ஒரு வேளை எடப்பாடி ஏதோ ஒரு காரணத்தினால வயது மூப்பு காரணமாக இறந்தால், ஆனால் அவர் கண்டிப்பாக இன்னொரு எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் இன்னொரு 20 வருஷம் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பார். அவர் உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறாரு. நல்ல இந்த வயசுலேயும் ஒரு நல்ல ஒரு அவர் என்னன்னா புன்னகை மன்னன் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்தளவுக்கு ஒரு புன்னகையோடு இருக்கிறாரு. புன்னகையோடு இருக்கிறவங்க ரொம்ப நாள் உயிர் வாழ்வாங்க. ஒரு வேளை 20-25 வருஷம் கழிச்சு அவர் இறந்தால் அதுக்கப்புறம் வேணால் இவருக்கு சீஃப் மினிஸ்டர் கிடச்சிருக்கலாமே தவிர மற்றபடி இவருக்கு வேறு எந்த ஸ்ட்ராட்டஜியும் இங்கே கிடையாது. ஸோ அவர் முதல்ல அப்போவே அவர் என்ன பண்ணியிருக்கணும், எனக்கு உதவி முதலமைச்சர்லாம் வேண்டாம், நான் கட்சியை மட்டும் பார்த்துக்கிறேன், கட்சியரில் ஒரு சீனியராக இருக்கிறேன், கட்சியை மட்டும் பார்த்துக்கிறேன், ஆட்சி நீங்களே பார்த்துங்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி பார்த்தா கௌரவம் கிடச்சிருக்கும், பணம் கிடச்சிருக்காது. ஆட்சியில் இருந்தால் தான் பங்கு கிடைக்கும். அதனால் அது இது பண்ணிட்டார். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, வெளியே போனாங்க. வெளியே போன உடனே பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்க. அது பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுன்றதே ஊரறிஞ்ச விஷயம். ஒன்று பிஜேபி இவங்கள உடைச்சிருவாங்க, அல்லது இவங்களே தானாகவே இறங்கிடுவாங்க. ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டெலாம் இங்கே கிடைக்காது, அதெல்லாம் பிரச்சனை இருக்குது. பட் இருந்தாலும் அதையும் மீறி இவர் முதல்ல இவர் பிஜேபி கிட்ட போனார். ஸோ அதுக்கப்புறம் இப்போது சரியோ தவறோ அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம், அதிமுகவும் திமுகவும் ஒரு மிகப்பெரிய எதிர் துருவங்கள். இதுக்காக திமுகலேருந்து அதிமுகவுக்கு மக்கள் போகலையா, அதிமுகலேருந்து திமுகவுக்கு மக்கள் வரலைன்னா வந்திருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி இருக்கிறார், அவர் அதிமுகவில் தான் இருந்தார், இப்போ திமுகவில் வந்தார். அந்த மாதிரி நிறைய பேர் அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்திருக்கிறாங்க, பல பதவிகளும் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே கேள்வி என்னென்னா, செந்தில் பாலாஜி அதிமுகவில் அமைச்சராக இருந்தார். அங்கே அந்த எதிர்காலம் சரியில்லை, அதிமுகவுக்கு தெரிஞ்சவொடனே திமுகவுக்கு தவிட்டார். திமுகவிலையும் அவருக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்க. ஸோ அவருக்கு நஷ்டம் கிடையாது. அதே போல் யாரோ ஒருத்தர் அதிமுகவில் எம்எல்ஏவோ எம்பியோ இருந்திருப்பார், அதிமுகவில் அதிருப்தினால திமுகவுக்கு வந்திருப்பார், இங்கே அதே எம்எல்ஏவோ எம்பி போஸ்ட்டே கிடைக்கும். ஆனால் ஓபிஎஸ் இதுவரைக்கும் அவர் வகித்த பதவிகள் பல ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா, ஒன்று முதலமைச்சர் பதவி, அவர் திமுக பக்கம் வர்றதுனால முதலமைச்சர் பதவி கிடைக்குமா? கிடைக்காது. ரெண்டாவது பெரிய பதவி உதவி முதலமைச்சர், இங்கே உதவி முதலமைச்சர் கிடைக்குமா? அதுவும் கிடைக்காது. அப்போ எதுக்காக இங்கே வரணும்? ஸோ இது ஒரு பெரிய கேள்வி வருது.
ஸோ இது வந்து என்னென்னா, இந்த சில ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில், பாடின வாயும் ஆடின காலும் சும்மா இருக்காது அப்படின்ட்டு. இதுதான் இந்த அரசியல்வாதிகளுக்கும். ஏதாவது ஒரு பதவியில் நம்ம இருந்துக்கினே இருக்கணும். அப்போ தான் வந்து எதாவது காசு சம்பாரிச்சிக்கினே இருக்க முடியும். ஸோ ஆனால் வெளியே சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, அப்போ தான் பொதுமக்களுக்கு சேவை செய்ய முடியும். இப்படிலாம் கஷ்டப்பட்டு மானியம், சூடு சொரணை எல்லாத்தையும் இழந்து மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் அரசியல்வாதிகள் வராங்க. அது என்ன சேவைன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, அதிமுக நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம், நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம். அதே போல் இன்னொரு பக்கம் தவேகா, நாங்கள் பெரிய கூட்டணி அமைப்போம், நாங்கள் பெரிய கூட்டணி அமைப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் மொத்தம் பெரிய கட்சிகளாக இருக்கிறது 5. ஒன்று வந்து நாம் தமிழர் கட்சி, அதை விட்டுடுவோம். ஏன்னா அவங்க கொள்கைகளில் ரொம்ப சரியாக இருக்கிறாங்க. நாங்கள் கூட்டணியே கிடையாது, எங்களுக்கு வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி அப்படின்னு நாங்கள் எடுத்துன்னு போயிடுவோம். நாங்கள் யார் கூட கூட்டணி சேர மாட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் அவங்கள விட்டுருவோம். அவங்கள விட்டுட்டா மீதி 4 பேர். 4 பேர் யாருன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, தவேகா அண்ட் பிஜேபி. இந்த 4 பேரில் பார்த்திங்கன்னா, இந்த 2 பேர் தான், யார், ஏடிஎம்கேவும் தவேகாவும் மெகா கூட்டணி அமைப்போம், மெகா கூட்டணி அமைப்போம்னு சொல்லின்னுக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த 2 கட்சிக்கும் ஒரே ஒரு கட்சி கூட போய் கூட்டணி சேர்ந்ததா செய்திகள் இல்லை. ரொம்ப சீரியஸாக 2 பேருமே யார் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு பார்க்குறாங்கன்னா, மன்சூர் அலிகான் கூட வேணால் மேபி கூட்டணி வைப்பாங்க. அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. மற்றபடி எந்த ஒரு பிரபலமான கட்சியும் தவேகா கூடவும் கூட்டணிக்கு போகலை, ஆனால் அதிமுக கூடவும் கூட்டணி போகலை. ஆனால் சைலண்ட்டாக மெகா கூட்டணி அமைச்சது தமிழ்நாட்டில் டிஎம்கேவும் பிஜேபியும் தான். பிஜேபி பாருங்கள், எத்தனை கட்சி அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. நேற்று வரைக்கும் ஓபிஎஸ் அங்கே தான் இருந்தார். அப்புறம் அமமுக அந்த கட்சியில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஜான் பாண்டியன், அவர் பாரிவேந்தர், அவர் ஏசி சண்முகம், இந்த மாதிரி உண்மையிலே மெகா கூட்டணின்னு பார்த்திங்கன்னா பிஜேபி தான். ஆனால் அங்கே என்ன பிரச்சனைனா, எல்லாமே என்ன சொன்னாங்க, சிங்கிள் மேன் பார்ட்டி இல்லைங்களா. இப்போ சரத்குமார் இருந்தார். சரத்குமார் பார்ட்டியில் சரத்குமாரை தவிர உங்களுக்கு வேறு யாராவது தெரியுமா? எனக்கு தெரியாது. ஏசி சண்முகம் கட்சியில் ஏசி சண்முகம் தவிர வேறு யாராவது தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது. பாரிவேந்தர் கட்சியில் பாரிவேந்தர் தவிர வேறு யாராவது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஜான் பாண்டியன் கட்சியில் ஜான் பாண்டியன் தவிர வேறு யாராவது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. இப்படி எல்லாமே வந்து ஒன் மேன் கட்சி. அது கூட தான் பிஜேபி வந்து ஒரு பெரிய கூட்டணியாக இருக்குது. திமுக ஸோ இன்றைக்கி தேதி வரைக்கும் ஒரு மெகா கூட்டணி அமைச்சு அந்த மெகா கூட்டணியை 10 வருஷத்துக்கு மேலே கட்டி காத்த பெருமை ஸ்டாலினுக்கு மட்டும்தான் இருக்குது. இங்கே ஏதோ 1-2 கட்சிகள் அந்த மாதிரி ஒன் மேன் ஆர்மி கட்சி இருக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் வந்து ஒன் மேன் ஆர்மி கட்சி தான். ஆனால் இருந்தாலும் இவங்களோட காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள், இப்படி வந்து பல கட்சிகள் வந்து இவங்கள கூட ஒற்றுமையாக இருக்கிறாங்க. ஈவன் கருணாநிதி கூட ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு கூட்டணியை அவர் கட்டி காத்தது கிடையாது. ஆனால் ஸ்டாலின் வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஒரு கூட்டணியை கட்டி காக்கிறார் அப்படிங்கிறது ஸ்டாலினோட பெருமைலாம் கிடையாது. திமுக விட்டு வெளியே போனால் அவங்களுக்கு இருக்கிற சீட்டு கூட கிடைக்காது. திமுகவில் போட்டி போட்டிங்கன்னா அவங்களுக்கு 5 சீட்டு கொடுத்தாலும் அந்த 5 சீட்லையும் ஜெயிப்பீங்க. வேறு ஏதாவது கூட்டணிக்கு போனால் 5 சீட்டில் 50 சீட்டு கொடுப்பாங்க, ஆனால் அதில் ஒன்றும் ஜெயிக்க மாட்டீங்க. கண்டிப்பாக திமுக கூட இருந்தால் தான் நமக்கு லாபம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கவே தான் இந்த கூட்டணி தானாக கட்டி காக்கப்படுகின்றது. ஒருவேளை வந்து ஸ்டாலினுக்கு செல்வாக்கு குறைஞ்சால் அல்லது திமுகவுக்கு செல்வாக்கு குறைஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக கூட்டணி இருக்காது, கூட்டணி கலைஞ்சிரும். ஸோ அந்த திமுகவுக்கு அல்லது ஸ்டாலினுக்கு கண்டிப்பாக வந்து தமிழகத்தில் ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத தான் இது காமிக்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி கருணாநிதியை விட பல விஷயங்களில் வந்து ஸ்டாலின் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. அதில் ஒன்று இந்த கூட்டணி. 2வது முதலமைச்சர் இருந்தப்போ கருணாநிதியை கூட எதிர்கட்சி முதலமைச்சர் யாரும் அவர் நேரில் வந்து பார்த்ததா சரித்திரம் இல்லை. முன்னாள் முதலமைச்சர்கள் இப்போ 3 முறை முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் வந்து ஸ்டாலின் நேரில் வந்து பார்த்து பேசியிருக்கிறாரு. பார்ப்போம் இந்த அரசியல் களம் இன்னும் போக போக அடுத்த வருஷம் மே மாதம் கிட்ட வர இன்னும் பல சூடான செய்திகள் நமக்கு காத்திருக்கும்.
ஒன்று மட்டும் நிச்சயம், திமுகவை வீழ்த்துவது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. அதை வீழ்த்த வேண்டும் என்றால் உண்மையிலேயே ஏதாவது ஒரு பெரிய விஷயம் எதிர்க்கட்சிகள் பண்ணணும். திமுகவுக்கு 2 பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஒன்று அவங்களுடைய செல்வாக்கு, இன்னொன்று மற்றவர்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட். அதாவது எதிரிகளுடைய நெகட்டிவ் பாயிண்ட் இவங்களுக்கு பாசிட்டிவ் பாயிண்ட் ஆகிடும். ஸோ என்னென்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பல அதாவது ஓபிஎஸ் தனியாக, அமமுக தனியாக, சசிகலா தனியாக ஏகப்பட்ட வகையில் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. எனக்கு தாவேக்கா பார்த்திங்கன்னா எனக்கு பெட்ரோல் மார்க்ஸ் லைட்டாக தான் வேணும், எனக்கு முதலமைச்சர் பதவி மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு அவர் என்ன முதலமைச்சராக ஏற்றுறவங்க மட்டும்தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிங்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே சொல்லிங்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் யாரும் அவங்க கூட போகலை. ஓரளவுக்கு மதில் மேல் பூனையாக இருக்கிற கட்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று பாமக, 2வது தேமுதிக. இப்போ தேமுதிகவும் நேற்று முதலமைச்சர் போய் பார்த்ததுலேருந்து, ஏன்னா அவங்க அதிமுக கூட்டணி பக்கம் போக மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இவங்களுக்கு மாநிலங்களவை எம்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காமல் ஏமாற்றிட்டாரு அப்படின்னு ஓப்பனாக பப்ளிக்லேயே பேசிட்டு இப்போ திரும்ப அங்கே போய் சேர முடியாது. அதனால் தேமுதிக திமுக கூட ஏதோ கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் திமுகவுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா இருக்கிறவங்களே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க. இன்னும் 2-3 கட்சியை சேர்த்தாக்கா அதுக்கு வேறு சீட்டு எங்கேருந்து கொடுக்குறது, அதெல்லாம் பிரச்சனை இருக்குது. பட் இருந்தாலுமே அதை திமுக ஒரு நல்லாவே கையாண்டுடுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஒரு அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கூட்டணியாக அவங்களால அமைக்க முடியல. தேமுதிகவும் இப்போது அதிமுக பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு குறைஞ்சிடுச்சு. பாமகவில் ஏற்கனவே அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை. அது அவங்க வர்றதுனால அது ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஸோ அதிமுகவுக்கு அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கணும். ஆனால் அது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு இப்போதைக்கு. ஒருவேளை கடைசி நேரத்தில் ஏதாவது காட்சிகள் மாறலாம், ஏதாவது நடக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இருக்கிற வரைக்கும் எல்லாமே அட்வான்டேஜ் திமுக தான். ஸோ இதுதான் நேற்றைய நிகழ்ச்சி நமக்கு தெளிவுபடுத்துது. பார்ப்போம் அரசியலில் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம். கடைசி நேரத்தில் காட்சிகள் எப்படி வேணாலும் மாறலாம். இப்போதைக்கு இதுதான் சூழ்நிலை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.